Hello students, welcome to Geetham Maths YouTube channel. இப்போ நம்ம 10th standard 3rd chapterல pair of linear equations in two variablesல exercise 3.1ல firstல second substitution பார்க்க போறோம். 5 pencils and 7 pens together cost rupees 50, whereas 7 pencils and 5 pens together cost rupees 46. Find the cost of one pencil and the one pen. ரொம்ப எளிமையான கணக்கு. இதை நம்ம வந்து ஓரலாகவே செஞ்சிடலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்ம் த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் தென் சால்வ் கிராஃபிக்கலின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். இந்த சம் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும்போது என்ன செய்ய கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்பர் ஆஃப் பென்சில் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். லெட் காஸ்ட் ஆஃப் ஒன் பென்சில், காஸ்ட் ஆஃப் ஒன் பென்சில் x, cost of one pen y. ஓகேவா, இப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுவோம். 5 பென்சில்னு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா என்னது 5x, 7 பென்னா 7y, மொத்தமாக எவ்வளோ ரூபா, ருபீஸ் 50. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோ. அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, 7 பென்சில், 7 பென்சில்னால் 7x, 5 பென்ஸ்னால் 5y, டுகெதர் காஸ்ட் ருபீஸ் 46. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம இதை வந்து கொண்டு வரோம். கிராஃபிக்கல் மெத்தடில் கொண்டு வரும்போது நம்ம என்ன செய்வோம், நம்ம எப்பயும் போல் டேபிளர் காலம் போடுவோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இப்போ எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். என்ன இருக்குது, 5x + 7y = 50. அந்த ருபீஸெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து என்னது, y தான் வேணும். 7y = 50 - 5x. அந்த 5x வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மைனஸ் ஆயிரும். அடுத்து y 50 - 5x / 7. 7 வந்து என்னது, இங்கே வந்து ப்ராடக்டில் இருக்குது. அந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறும்போது டிவிஷனாக மாறிடும். ஓகேவா, சரி. இப்போ இதை வச்சு நம்ம வந்து டேபிளர் காலம் ஃப்ரேம் பண்ணுறோம். டேபிளர் காலம் போடும்போது நம்மளுக்கு எப்பயும் தெரிஞ்சது தான், XY ஆக்சிஸ் போட போகிறோம். இந்த சம் வந்து கொஞ்சம் நீங்கள் டஃப்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 7 தான் இருக்குது. டினாமினேட்டரில் வந்து என்ன இருக்குது, 7 இருக்குது. 7 இருக்கும்போது நம்ம எடுத்துக்கிற நம்பர் வந்து 7ஆல் வந்து டிவிசிபிள் ஆகிற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா, அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, XY எடுத்துக்கிறேன். அந்த XY எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து 1 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 1 கொடுத்தோன்னா என்ன வரும், 50 மைனஸ்னால் 45 போகாது. 2 கொடுத்தோம்னா என்ன வரும், 40 10 40 50 - 10 40 வராது. 3 கொடுத்து பாருங்கள். 3 கொடுத்தோம்னா என்ன வரும், 15. 3 5s are 15 ஆகுது. 50ல் 15 போச்சுன்னா 35. 35ல் 7 எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வரும். புரியுதா மாணவர்களே, இது இந்த சம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் சொல்லி பார்த்து வரணும். அடுத்து வந்து என்ன வரும், 6 7 எல்லாமே போட்டிங்கனாலும் உங்களுக்கு பெரிய பெரிய நம்பராக வரும். இப்போ நெகட்டிவில் போடும்போது -1 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. -1 கொடுக்கும்போது என்னது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்படின்னா என்னது, ப்ளஸ் ஆகும்போது 50 + 5 55, அது வராது. 2 கொடுக்குறீங்க அப்படின்னா 60, அது வராது. 3 கொடுங்க, 3 கொடுத்தா 65, அது வராது. 4 கொடுத்து பாருங்கள், அப்படின்னா என்னது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20 வரும். 50 + 20 70 போகுமா, -4 70ங்கும் போது எத்தனை டைம்ஸ் வரும், 10 டைம்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10 இருக்குது, இங்கே வந்து 5 இருக்குது. 2 2வாக கொடுத்துக்கலாமா, 2 2வாக கொடுத்துக்கலாமா. ஓகே, 2 2வாக கொடுக்கும்போது என்ன வரும் நம்மளுக்கு, ஸ்கேல் எழுதிக்கோங்க. ஸ்கேல் x ஆக்சிஸ் 2 cm = 1 யூனிட், y ஆக்சிஸ் 2 cm = 1 யூனிட். நீங்கள் வந்து அங்கே எக்ஸாமில் வந்து 1 cm = 1 யூனிட்னா அழகாகவே வரும் படம். நான் வந்து குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 2 cm சொல்லி போட்டு காமிக்கிறேன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 4 6 8, இந்த பக்கம் வரும்போது -2. இந்த ஆரிஜின் வந்து 0 தான் எப்பயுமே இருக்கும். -4 -6 -8. இங்கே வந்து 2 4 6 8 10. அதே மாதிரி கீழே வரும்போது -2 -4 -6 -8 -10. ஓகே, இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா 3 5. 3 வந்து இங்கே இருக்க என்ன இருக்குது, 3 3 5ன்னு வரும்போது என்னது, ஒய் ஆக்சிஸில் வந்து 5 வந்து எங்கே வருது, 3 5.
மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன -4 10 -4 10 10 எங்கே வருது மேலே வருது -4 10 ஓகே. இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் போடுறோம். விலகி வந்துருச்சுல்ல, விலகி வரக்கூடாது. கரெக்டாக அந்த பாயிண்டில் வர மாதிரி வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து படம் வந்து அழகாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து என்ன வரும் நம்மளுக்கு இங்கே வந்து 6 இங்கே 2 4 6 8 10 ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்ல 3 5 அடுத்து என்னது -4 10 ஸோ இதுவும் தப்பு. இங்கே ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா அதில் கரெக்டாக வரும். 4 6 8 10 3 5 4 10 ஓகேவா. ஓரளவுக்கு இது வந்து செட் ஆகுது. சரி, இப்போ இது போடும்போது என்ன வரும், இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. y = 50 - 5x/7 அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாகவே போயிடுங்க. அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2ல் வந்து என்ன இருக்குது 7x + 5y = 46. நம்மளுக்கு வந்து 5y தான் தேவை. 5yனா என்னது 46 - 7x y = 46 - 7x/5. அப்போனா நம்ம எடுத்துக்கிற வேல்யூ வந்து 5ஆல் டிவிசிபிள் ஆகிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா, அவ்வளோதான். இங்கே வந்து எக்ஸு, இங்கே வந்து ஒய் போட்டுக்கிறோம். ஓகே. இப்போ வந்து 1 கொடுக்குறோம். 1 கொடுக்கும்போது என்ன வரும், 1 கொடுக்கும்போது 7 வரும். 46 - 7 வரும்போது 5ஆல் டிவிசிபிள் ஆகாது. அடுத்து 2 கொடுக்குறோம். ஈவன் நம்பர்ஸ் கொடுத்து பார்ப்போமா. ஈவன் நம்பர்ஸ் கொடுக்கும்போதும் வராது. 2 கொடுக்கும்போது 14 ஆகுது, வராது. அடுத்து 3 கொடுக்கும்போது 21. 3 கொடுக்கும்போது என்ன வரும் 3 7s are 21. 46ல் 21 போச்சுன்னா 5 25 வருது. அது போகும். என்ன வருது 3 கொடுக்குறோம். x = 3 கொடுக்குறோம். x = 3 கொடுக்குறோம். அப்போனா இங்கே என்ன வருது 5. என்ன வருது 5. ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு வந்து மைனஸ் வேல்யூ கொடுத்து பார்க்கலாமா. மைனஸ் வேல்யூ கொடுக்கும்போது என்ன வரும், மைனஸ்னால் -2 14 -2னா 14. 46ம் 14ம் என்ன வருது நம்மளுக்கு 10 60 வருது. ஆனால் வந்து -2னா இங்கே என்ன வருது 12 வரும். நம்ம இதில் வந்து 12 இங்கே இல்லை, அதனால் வந்து நம்ம வேறு நம்பர்ஸை கொடுப்போம். ஓகேவா. 12 வர மாதிரி நம்ம இங்கே வந்து கொண்டு வரல, அதனால் வந்து நம்ம வந்து 12 வந்து எடுக்க வேணாம். 12 எடுக்க வேணாம். எடுக்காமல் வேறு நம்பர்ஸ் கொடுத்தோம்னா என்னது -8 கொடுத்து பார்ப்போமா. 8 கொடுத்தோம்னா என்ன வரும், 8னா 8 56. 56னா -2. ஓகே, இது ஓகே. 2 நம்பர்ஸ் மட்டும் கொடுக்குறேன், நான் மற்ற எதுவுமே நான் வந்து கொடுக்கல. ஓகே. சரி, இப்போ வந்து 3 5 5ன்னும் போது 3 5 எங்கே இருக்குது, இந்த இடம் தான். 3 5ங்கும் போது இதே இடம் தான் வருது. 3 5ங்கும் போது அதே இடம் தான் வருது நம்மளுக்கு, அதனால் இந்த இடத்துல புள்ளி வச்சுக்குவோம். 3 5. அடுத்து வேறு என்ன இருக்குது 8 - 2. 8 - 2 -2னா இங்கே வருது. ஓகே, இந்த இப்படி கிராஸ் ஆகும். 8 - 2ங்கும் போது என்ன வருது, இந்த இடமும் கிராஸ் ஆகுது.
இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது y is equal to 46 minus 7x by 5 வருது. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே கொஞ்சம் கிராஃப் வந்து கொஞ்சம் பிசுறு தட்டுது ஃபஸ்ட் இது வந்து இது பண்ணதுனால. மற்றபடி வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக 3யும் 5ம் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மீட்டிங் பாயிண்ட்டு கணக்காக வரும். ஓகே, அப்புறம் அந்த சொல்யூஷன்ஸ் வந்து என்னது x is equal to 3, y is equal to 5. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சொல்யூஷனாக இருக்குது. இப்போ இதை வந்து வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை பண்ணும்போது என்ன வரும் நம்மளுக்கு? வெரிஃபையில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? 5x 5 into 3 plus 7 into 5. ரெண்டாவது இது பண்ணும்போது என்னது 15 plus 35 equal to 50 வந்துருச்சு. செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? 7x plus 5y 5 into 7 equal to 21 plus 35. 21 plus 5 sorry இங்கே 5 வரும். 5 5s are 25. 25 21 that's equal to 46. அப்புறம் என்னது? The solution is verified. And the solutions are verified. இல்லை verifies the solution. The solutions are verified. புரியுதா மாணவர்களே? ரொம்ப எளிமையான கணக்கு. இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கணக்கில் பார்க்கலாம்.